ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோடிங் டிகோடிங், அதாவது நியூ சாப்டர் இன் ரீசனிங் அபிலிட்டி. இந்த கோடிங் டிகோடிங்கில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக் திங்ஸ்லாம் உள்ள இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் தான். ஸோ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸோட ஃபார்வேர்ட் பொசிஷனே எழுதியிருக்கேன் 1 to 26, as well as alphabetஸோட பேக்வேர்ட் பொசிஷன் 1 to 26 எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆப்போசிட் லெட்டர்ஸ், ஏக்கு ஆப்போசிட் லெட்டர் இசட், பிக்கு ஒய், சிக்கு எக்ஸ். ஸோ இது மாதிரி ஆப்போசிட் லெட்டர், அதாவது ஏ டு எம் இங்கே எழுதியிருக்கேன், ஆஸ் வெல் அஸ் என் டு இசட் வந்து இங்கேருந்து இங்கே ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்போசிட் லெட்டர்ஸாக வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. சரி, இப்போ இந்த ஆப்போசிட் லெட்டர்ஸை நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை வந்து ஏஇசட், BY, CX, DW, EV, FU, GT, HS, IR, JQ, KP, LO, MN. சரி, இந்த மாதிரி வந்து இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா AZ, அசா, ஓகே, அசா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். BY பைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். CX 6ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். DW டியூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். EV ஈவினிங் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் ஒரு டேர்ம் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். FU வந்து FU வந்து பார்த்தீங்கன்னா உஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் GT கிராண்ட் ட்ராங்க் ரோடு, GT ரோடு, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். HS ஹை ஸ்கூல் ஞாபகம் வச்சுக்கலாம். IR இந்தியன் ரயில்வேஸ், JQ ஜாக் அண்ட் கியூ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். KP கெவின் பீட்டர்சன், ஸோ அந்த பிராண்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். LO லவ், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் MN மேன் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்படி வேரியஸ் டேர்ம்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது, இதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லெட்டர்ஸ். இங்கே பாருங்கள், ரமேஷ் அப்படின்றது இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட் இஸ் த கோட் ஃபார் கிரியேட். ஃபஸ்ட்டு ரமேஷ் அப்படின்றத எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்றது லாஜிக்கை நம்ம கிராக் பண்ணணும். அந்த லாஜிக் வச்சு இதை நம்ம ஆன்சர் பண்ணணும். சரி, இப்போ ரமேஷ் அப்படின்றத என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரமேஷ் அப்படின்றத ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. சரிங்களா? சரி, RAMESH. அது இப்போ அப்படி பார்க்கும்போது கிரியேட் அப்படின்றது எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், C, ஓகே, REATE, இதான் இதோட ஆன்சர். அப்போது அதாவது இதுதான் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் இஸ் ஈவன். அப்படின்னு பார்க்கும்போது ABCDEF இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 லெட்டர் இருக்குது. 6 லெட்டர் வந்து ஈவன் லெட்டர்ஸாக எல்லாமே இருக்குது. சரி, இப்போ இது என்ன மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் நம்ம எழுத முடியும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த ABC அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, FEDயை மாற்றலாம். அதே மாதிரி CBAவை மாற்றலாம். DEF அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு CBA அப்படியே இருக்கலாம். FEDயை சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி DEF அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? ABC இந்த பக்கம் போயிடும், இது இந்த பக்கமும், அதாவது இது இந்த பக்கமும், அது அந்த பக்கம் போயிடும். நெக்ஸ்ட்டு DEF அப்படியே இருக்கலாம். அண்டு CBA ஆகலாம். நெக்ஸ்ட்டு FED ஆகலாம். ABC அப்படி இருக்கலாம். ஸோ இது மாதிரி வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் வச்சு இந்த நம்பர்ஸ், இந்த லெட்டர்ஸை வந்து ஆல்ஃபபெட்ஸை வந்து ஷஃபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு இதில் என்ன மாதிரியான இன்னும் சில டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஈவன் லெட்டர்ஸ் பார்த்தோம். இங்கே இப்போ வந்து பார்க்கும்போது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் இஸ் ஆட் லெட்டர். ஸோ இதோட இது பார்க்க போகிறோம். ஸோ இது இப்போ என்ன மாதிரியான காம்பினேஷன்ஸில் இப்போ இது வந்து மாறும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பாருங்கள், ABC அப்படியே இருக்கலாம், ED மாறலாம். சரிங்களா? அதே மாதிரி BAC சேஞ்ச் ஆகலாம், ED அப்படியே இருக்கலாம். அப்புறம் DEC ஆகலாம், AB அப்படியே இருக்கலாம். அப்புறம் EDC AB, ஸோ இப்படி இருக்கலாம். DEC BA. ஸோ இது மாதிரி வேரியஸ் காம்பினேஷன்ஸ் இந்த லெட்டர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேரியஸ் ஷஃப்லிங் காம்பினேஷன்ஸை க்ரியேட் பண்ணலாம். சரி, இங்கே பாருங்கள், கிரேட் அப்படின்றத இப்படி எழுதியிருக்காங்க, இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் த கோட் ஃபார் ஃபைட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், 1 2 3 4 5. ஓகே, சரி, அப்படி பார்க்கும்போது இங்கே 1 2 3 அப்படியே இருக்குது, 5 4 ஆகிட்டுருக்கு. 4 and 5 வந்து 5 4 ஆகிட்டுருக்கு. அப்போது இது எப்படி எழுதலாம்? 1 2 3 அப்படியே இருக்கும், 5 இங்கே வந்துடும், 4 இங்கே வந்துடும். அப்போது FIGTH. ஸோ இதான் இதோட கோடு. ஸோ இந்த மாதிரியான ஒரு லாஜிக்கும் வந்து ஃபாலோ பண்ணலாம். சரி, நெக்ஸ்ட்டு
2 or more groups and reverse order. 2 or more groups and reverse order. சரி, இப்போ பாருங்கள் ABCDEF இருக்குது, 6 லெட்டர் இருக்குது. சரி, இப்போ இதை வந்து என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸில் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்போ பாருங்கள் 2 or more லெட்டர்ஸ். இப்போ வந்து BA, ஸோ இது ஒரு குரூப்பாக எடுத்துக்கலாம், ரிவர்ஸாக எடுக்கலாம், இது ஒரு குரூப்பு அண்ட் ரிவர்ஸு. CD இது ஒரு குரூப்பாக இருக்கலாம், ஆசிட்டிஸ் அப்படி எடுக்கலாம். அப்போ EF இது ஒரு குரூப்பாக எடுத்துக்கலாம், மொத்தம் 3 குரூப்பு. சரி, நெக்ஸ்ட்டு BA DCயாக இருக்கலாம், EF அப்படியே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு BA DC FE. ஸோ இந்த மாதிரி வந்து குரூப் வைஸாக பிரித்து அதில் சில குரூப்ஸை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதலாம். சரிங்களா? சரி, இங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். செக்டார் அப்படின்றத ESCTORனு எழுதியிருக்காங்க. அப்போ மதர் அப்படின்றத எப்படி எழுதலாம்? இங்கே பார்க்கும்போது 1 2 3 4 5 6. ஸோ இது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 2 இங்கே வந்துருச்சு, 1 இங்கே வந்துருச்சு, 3 and 4 அப்படியே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 5 and 6 அப்படியே இருக்குது. ஸோ ஆஸ் இட் இஸ் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி இங்கே இதை சேஞ்ச் பண்ணும்போது 2 and 1 இங்கே வந்துடும், 2 இங்கே வந்துடும், 0 இங்கே வந்துடும், 1 வந்து இங்கே போயிடும். அதாவது 1 2 3 4 5 6 2 1 இங்கே வந்துருச்சுங்களா? ஓகே, அதுக்கப்புறம் 3 4 5 6 ஆஸ் இட் இஸ் வருது. அப்போது THER. ஸோ இப்போ இதோட கோடிங் வந்து இது. சரிங்களா? ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த கோடிங் டீகோடிங் ரிலேட்டடாக வந்து இன்னும் நிறைய கொஷின்ஸ், நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து எல்லா வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஷார்ட் வீடியோஸ் மாதிரி தான், ஒரு 5 to 6 minutes. ஸோ ஈவன் தோ நமக்கு வந்து இதில் நிறைய பார்ட்ஸ் போனாலும் ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தி வீடியோவாக இருந்தாலும் ரொம்ப வந்து அது ஒரு மாதிரி போரிங்காக போயிட்டுருக்கும். ஸோ அப்போ அதனால் ஷார்ட் வீடியோவாக கொடுத்து நிறைய பார்ட்ஸை போடுறேன். ஸோ ஒரு பார்ட்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் பார்ட்டை ஃபாலோ பண்ணால் தான் அதுக்கு நெக்ஸ்ட் வர பார்ட் வந்து புரியும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ.